Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் ஏராளமானோர் 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்ததில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்டம் அதிகமானதன் காரணமாக அனைத்து பக்தர்களும் முதியோர்கள் செல்லும் வழியில் செல்ல முயன்றதில் பக்தர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு பக்தர்கள் கூட்டம் அதிகம் கூடும் நேரங்களில் முறையான வசதிகளை செய்து தராததால் கடும் இன்னல்களுக்கு ஆளாவதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு பகுதியில் சாய்ந்த நிலையில் காணப்படும் மின்மாற்றி மற்றும் தாழ்வான மின்கம்பிகளால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதுகுறித்து மின்வாரியத்திடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என ஐஓபி நகர் பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு நிர்வாகத்திற்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது நிலைமை ரொம்ப பயங்கரம் சாயிர நிலைமையில இருக்கு. இதனால அது கம்பி இழுக்கும் போது என்ன மொத்த கம்பி வலிச்சுட்டு தான் வந்து விடுவீங்க. இதுல யார் உயிர் அந்த லைன் யார் இந்த பக்கம் வந்தாலும் மழை பெஞ்சா இன்னும் பயங்கரமா உயிர் சேதம் தான் நடக்கும். இது எந்த இடத்துல நாங்க சொல்லி யாரும் இதுக்கு முன் வரவும் இல்லை, செய்யவும் இல்லை. மனு எழுதி கொடுத்துட்டே இருக்கிறதா தான் வேலையா இருக்கு எங்களுக்கு இங்க. மேலும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒயர் ரொம்ப தாழ்வா தொங்குது. மேல எட்டி கை வச்சு தொட்டா தொட்டுடலாம், அவ்வளவுதான் இருக்கு. இதுக்கும் நாங்க நிறைய தடவை சொல்லியாச்சு, அதையும் வந்து பாக்குறதுல. கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியரையும் டிஎஸ்பியையும் கண்டித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலங்கிப்பட்டில் துர்க்கையம்மன் கோவிலில் ஆடி மாத விழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அப்போது சிதம்பரம் டிஎஸ்பியும் புவனகிரி வட்டாட்சியரும் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மற்றொரு தரப்பினர் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் மாயார் பகுதியில் புலியால் வேட்டையாடப்பட்ட கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்கவும் புலியின் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம பகுதிக்குள் உலாவரும் புலி இதுவரை 30க்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடி உள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண உறக்கத்தில் உள்ள வனத்துறையினர் இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நேரத்திலேயே புலிகள் ஊருக்குள்ள நடமாடுற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால கால்நடை வளர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. கவர்மெண்ட் இந்த புலிகளை கட்டுப்படுத்தி அதே மாதிரி கால்நடை வளர்ப்புக்கு எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நல்ல ஒரு அது கால்நடைக்கு உரிய இழப்பீடு தரணுன்றது நாங்கள் கேட்டுக்கிறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அந்த புலிகளை கட்டுப்படுத்தி எங்களுடைய வாழ்வாரத்தை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம்.